சொல்லுங்க, காளி அம்மா உங்க 2 பேர்கிட்ட என்ன சொன்னாங்க? அது 30 படி இனிப்போட வெறும் கால்ல கடும் வெயில்ல மலை மேல இருக்கிற தேவி அம்மனுக்கு 100 படிகள் ஏறி போய் நெய் வைத்தியம் படைக்கணும். அததான் நானும் பண்றேன். இங்க பாருங்க, 30 படி இனிப்ப என் தலை மேல தூக்கிக்கிட்டு வெறும் காலோட கோவிலுக்கு போறேன். 100 படியும் ஏறதான் போறேன். இனி பல்லக்குல போனா என்ன, குதிரை வண்டியில போனா என்ன, அதுல என்ன வித்தியாசம்? என்ன மகாராஜா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க இப்ப சொன்ன விஷயம் ஏத்துக்க கூடியதுதான். என்ன குருவே? என்ன? எனக்கு அனுமதி கொடுங்க மகாராஜா. காளியம்மாவோட கோவிலுக்கு போய் நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு நேரமாயிடக்கூடாதுல்ல? சரிங்க, தூக்குங்க. ஊரை காக்கும் காளியம்மா வாழ்க! பிரியமான பக்தர், அவரோட நம்பிக்கை உறுதியானது. அவர் மூலமா நான் இந்த பிரபஞ்சத்துக்கே பக்தியோட சக்தியை காட்ட விரும்புறேன். ராமா தன்னோட தலையில 30 படி இனிப்ப சுமந்துக்கிட்டு கடும் வெயில்ல வெறும் கால நடந்து மலை மேல இருக்கிற என்னோட கோயிலுக்கு 100 படிகள் ஏறி வந்து எனக்கு இனிப்புகளை படைச்சாகணும். ராமா அதை செஞ்சிட்டானா எல்லா செல்வங்களையும் நான் உங்களுக்கே தருவேன்.